எல்லாத்துக்குமே காலை வணக்கங்க. நம்ம காலையில் ஷிஃப்ட்டு காரு இன்னொருத்தரை விட்டு கொடுத்துரு. நம்ம போன வாட்டி எடுத்து போய் இந்த எட்டியா கார் தாங்க. இந்த வாட்டி நம்ம டியூட்டி போகிறோம். காலையிலே நம்ம எட்டியா கார் டியூட்டி மாற்றிட்டு நம்ம எந்த ஒரு ட்ரிப்பு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க வியாசாரபாடி அங்கேருந்து நம்ம ஹைதராபாத்தில் மியாப்பூர் தாங்க போகிறோம். இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட ஓன் ட்ரிப் தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு ஒன் வே ட்ராப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் போய் அங்கே விட்டுட்டு திரும்ப நம்ம எம்டியாக தாங்க வரணும். காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்குள்ளே எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன சந்தா தாங்க இருக்குது. இந்த சின்ன சந்துக்குள்ளே அந்த இடத்துல ஒரு தோஸ்தினி கேட்டுருக்காங்க. சந்து ஃபுல்லாக பைக்காக தாங்க நினைக்கிது. அப்படி இப்படின்னு ஒரு கஷ்டப்பட்டு நம்ம காரை கஸ்டமருக்கு விட்டு கேட்டுருந்தோம். கஸ்டமரும் லக்கேஜெலாம் ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம லக்கேஜில் ஏற்றிட்டு நோபத்தின கிளம்பி ஒரு 7 மணிக்கெலாம் மாதா ஒரு ரவுண்டாக வந்துட்டாங்க. மாதா ரவுண்டானத்தில் ரவுண்ட் பண்ணி லெஃப்ட் தான் நமக்கு நேராக ஒரே ரூட்டு தாங்க. காலையிலே போகிறேங்க டிராஃபிக் ஆச்சு. 7 மணிக்கெலாம் மாதா ரவுண்டான டிராஃபிக்காக தாங்க இருக்குது. இந்த ரோடு நம்ம நைட்டு வந்தாலும் டிராஃபிக் தாங்க, பகல் வந்தாலும் டிராஃபிக் தாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக லாரி கூட்ஸ் வண்டிக்கு அதிகமாக போகுங்க. பகலில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் காரு ஆட்டோ பஸ்ஸு இது தாங்க அதிகமாக இருக்கும். நம்மளும் ஒரு வழியாக டிராஃபிக்காக கடந்து அந்த லெஃப்ட் எடுக்க போகிறாங்க. நம்ம அந்த லெஃப்ட் எடுத்துட்டோம் நமக்கு நேராக ஒரே ரூட்டு தானே. நேராக நம்ம கும்மிடிப்பூண்டி, தலஸ்ரீ செட்டி, நெல்லூர், ஓங்கோல், நிராலுகுடா, நிலகொண்டா அப்படி நம்ம ஹைதராபாத் போயிடுவாங்க. ஹைதராபாத்தில் மியாப்பூர் அங்கே தாங்க நம்ம போகிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 700 கிலோமீட்டர் வந்துச்சுங்க மியாப்பூர் சென்னை வியாசாரபாடியிலேருந்து. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைதராபாத்து 622 போட்டுருக்காங்க. அது வந்து சிட்டிக்குள்ளே ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே போனால் அந்த கிலோமீட்டருங்க. நம்ம ஹைதராபாத் தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் மேலே போகணுங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா தமிழ்நாடு பார்ட்ரு, அதாவது கும்மிடிப்பூண்டி தாங்க. கும்மிடிப்பூண்டி ரீச் ஆகிட்டோம். நம்ம இந்த டோல் தந்தோமா நமக்கு எவ்வளோ தானே தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சு நம்ம ஆந்திரா ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவோங்க. நம்ம லாஸ்ட்டாக நம்ம தோஸ்தில் போனதாங்க ஹைதராபாத்து. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நம்ம தாங்க காரில் போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம தமிழ்நாடு பார்டரை தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் போகணும் நம்ம அப்படியே ஆந்திரா தாங்க. வண்டி ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் டைம் அதிகமாக வச்சுருக்கேன். ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்க. அதனால் எல்லா வீடியோவும் டைமும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க போகிற மாதிரி தெரியும். நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரை தான் கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம கஸ்டமரோட அப்பா வந்து வயசாச்சுங்க, உடம்பு சரியில்லை. அதனால் தனியாக கால் பண்ணி ஹைதராபாத் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்களாங்க பைபாஸ் ரோடில் எவ்வளோ லோடு ஏற்றிட்டு போகுதுங்க. இந்த ஒரு வண்டி ஒரு ரோடு ஃபுல்லாக லாக் பண்ணிடுதுங்க. நம்ம ஒரு வழியாக அந்த வண்டியில் சைடு போட்டு அப்படி வந்தோன்னா நம்ம ஆந்திராவுக்குள்ளே இதுதாங்க நம்ம ஃபஸ்ட்டு டோலு. சூலூர் போய் டோலுங்க இது. நம்ம ஒரு டோலை தாண்டி நேராக அப்படியே போயிட்டே இருக்கிறது தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட இந்த ஹோட்டலில் தான் அனுப்பிட்டுருக்கோம். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா காவாலிக்கும் நெல்லூருக்கும் சென்ட்ரலில் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல்லூர் தாண்டி வரணும். காவாலிக்கு முன்னாடியே ஒரு 25 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு கும்பகோணம், டிகிரி காஃபி, மதுரை, ஜிகுதண்டா அது எல்லாமே கிடைக்கும். பைபாஸில் தாங்க அந்த ஹோட்டல் இருக்குது. அது மூலமாக இந்த ஹெச்பி பேங்கில் நமக்கு சிஎன்ஜி கிடைக்குங்க. சிஎன்ஜி போட்டுக்கலாம். நம்ம கஸ்டமர் வந்து ஹேண்டிகேப்புங்க, கீழே இறங்க முடியாது. அதனால் இந்த பங்கில் சிஎன்ஜி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹேண்டிகேப் வச்சுட்டு எப்படிங்க இறங்கணும்னு கேட்டால் அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இந்த பங்கில் சிஎன்ஜி போடல. அங்கே அப்படியே நம்ம சாப்பிட்டு ஆடவே நம்ம கிளம்புறது தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் பெரிய இடத்துக்கு தானே வந்துட்டோம். இதில் நம்ம நேராக போகணும்னா அப்படியே விஜயோட கல்கத்தா அப்படியே நேராக போகுங்க. இதில் நம்ம லெஃப்ட்டு சர்வீஸ் ரோடு எடுத்து திரும்ப கீழே போய் ஒரு லெஃப்ட் எடுத்தால் நேராக பிடுகூரில் மிராலிகுடா, நலகொண்டா அப்படியே நமக்கு ஹைதராபாத் ரீச் ஆயிருங்க.
நம்மளும் லெஃப்ட் எடுத்த பிறகு கஸ்டமர் டீ சாப்பிடலாம் நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஒரு மணிக்கிட்ட டீ பிரேக்கு நிப்பாட்டியிருக்காங்க. இந்த டீ குடிலைங்க நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு உடனே நம்ம கிளம்பிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆந்திரா பார்டருங்க. நம்ம 3 பார்டர் இது போகணுங்க. இது 2வது பார்டர், மத பார்டரு தமிழ்நாடு பார்டருங்க. 2வது ஆந்திரா பார்டரு. அடுத்து நம்ம தெலுங்கானா பார்டருங்க. அங்கேருந்து நமக்கு தெலுங்கானா ஆரம்பிச்சிருங்க. இந்த பாலங்க, இந்த ஆற்று பாலம் தாண்டி 1 கிலோமீட்டரில் நமக்கு தெலுங்கானா பார்டர் வரும். முன்னாடியெல்லாம் தெலுங்கானா பார்டரில் நிப்பாட்டி பர்மிட் போடணும். இப்போ ஆன்லைன் பர்மிட் வந்த பிறகு அந்த அவசியம் இல்லைங்க, நம்ம நேரம் போயிட்டே இருக்கலாம். இது அந்த தெலுங்கானா பார்டர். முன்னாடிலாம் நம்ம தோஸ்தில் வரும்போது எந்த இடத்துல நிப்பாட்டி பர்மிட் போட்டு அதுக்கு காசு கொடுத்துட்டு போனால் எல்லா லாரிக்காரங்க காசு விட்டுருவாங்க. இப்போ பர்மிட் ஆன்லைனில் வந்ததுனால பார்டர் தூக்கிட்டாங்க. அதனால் எல்லா லாரி டிரைவரும் சேமலாமல் நேரம் போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கானாக்குள்ளே சாப்பிடலாம் நிப்பாட்டினோம். நமக்கு பெருசாக பசிக்கலைங்க. அதனால் கஸ்டமரோட அப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஹோட்டல் தான் நிப்பாட்டி சாப்பிட்டோம். நம்ம பக்கத்தில் டீ கிடச்சி டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மிராலிகுடல் தாங்க சிஎன்ஜி கிடைச்சி. ஃபஸ்ட்டு வருவாங்களா சிஎன்ஜி அடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களாங்க. அதுக்கு கூட நமக்கு சிஎன்ஜியே கிடைக்கலங்க. நம்மளும் மிராலிகுடலில் சிஎன்ஜி போட்டு அப்படியே நான் வந்தோம். இது நிலை வந்தாங்க. மேலே ஃப்ளேவர் வேலையாயிட்டுருக்கு. அதனால் கீழே திருப்பி தான் அனுப்புவாங்க. நிலை வந்தாலும் தான் நமக்கு ஒரு 100 கிலோமீட்டர் தாங்க. நம்ம ஹைதராபாத் ரீச் ஆயிடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து போகிறதுக்கு முன்னாடி ஃபியூல் போட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம ரிங் ரோட்டில் போவோம். அதில் ஒன்றும் நமக்கு ஃபியூல் கிடைக்காது. அதனால் நம்ம இங்கேயே ஃபியூல் போட்டு போயிட்டோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத் என்ட்ரன்ஸ் ஆகிட்டாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் போனால் நம்ம நேரில் எங்கே ஊட்டுற ரோடுங்க. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 120 ஸ்பீடு போய்க்கலாங்க. சிட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் அந்த ரிங் ரோடு கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரிங் ரோடு ஏறுறதுக்கான ஸ்டார்டிங் டோலுங்க. அதேமாதிரி நம்ம இறங்குற டோல் இருக்கோம். நம்ம எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டோல் ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்டாகில் கட் பண்ணிக்குவாங்க. இதாங்க நமக்கு அந்த அவுட் ரிங் ரோடு எழுதிருக்கோங்க. 120 ஸ்பீடு போய்க்கலான்னு. நம்ம அந்த ஸ்பீடு லிமிட்டுக்குள்ளே போய்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பேண்டில் இறங்க போகிறோங்க. அதில் 1 2 3 நம்பர் போட்டிருந்தேன் எக்ஸிட்டு. நம்ம 19 எக்ஸிட்டில் தான் இறங்கணும். நம்ம போக வேண்டிய ஊர் மியாப்பூர் தாங்க. அதனால் நம்ம 19 தாங்க இறங்கணும். நம்ம இறங்கி முடிக்கிறதுக்கான டோல் ரீச் ஆகிட்டாங்க. இந்த டோலில் பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு. இந்த டோல் தரணுன்னா நமக்கு அப்படின்னுமே சிட்டி தாங்க வந்துடும். டோலில் எவ்வளோ டிராஃபிக் அது பாருங்க. நம்ம சென்னை மாதிரி டிராஃபிக் இருக்கா இப்படி இருப்பாங்க. நம்ம போய் பார்ப்போங்க. நம்மளும் ஒரு வழியாக டோல் பாஸ் பண்ணுறோங்க. டோல் பாஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நமக்கு சிட்டி என்ட்ரு ஆயிடுங்க. இதாங்க சிட்டி. கஸ்டமர் நீ சனிக்கிழமைனாலும் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா மற்ற டேஸ் எல்லாம் டிராஃபிக் இதோட அதிகமாக இருக்குமாங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே இது பக்கத்துலலாம் ஐடி கம்பெனி தாங்க நிறையா இருக்குது. ஸோ ஒர்க் போகிறவங்களாம் அதிகமாக போவாங்களாம். நம்ம ஊர் வழியாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்க மியாப்பூர் இங்கே நம்ம கஸ்டமரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. நம்ம உள்ளே போனோன்னா நம்ம ஆல்ரெடி கஸ்டமர் ஆப்பில் இந்த நம்ம வண்டி நம்பர்லாம் போட்டு என்ட்ரி பண்ணிட்டாங்க. நம்ம உள்ளே போய் அங்கே நிற்கிற செக்யூரிட்டியில் ஃபோன் நம்பர் மட்டும் சொன்ன போதும் நம்மளை உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. இதாங்க நம்ம கஸ்டமரோட அப்பார்ட்மெண்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. நம்ம கஸ்டமர்கிட்டே கார் இருக்காங்க. ஆனால் நம்ம கஸ்டமராக வந்துட்டு திரும்ப போகணும். அதனால் ரிஸ்க் இருக்கு வேணான்ட்டு நம்ம கஸ்டமர் தனியாக காரை ரெண்ட்டுக்கு புக் பண்ணி வந்துட்டாங்க. நம்மளும் திரும்ப ஹைதராபாத்துலேருந்து எம்டி அங்கே போகணும். ஸோ நீ நைட்டு இங்கே ஹைதராபாத்தில் ஸ்டே பண்ணிட்டு நம்ம நாளைக்கு மார்னிங் தாங்க கிளம்புவோம். நம்ம ரிட்டர்ன் போகும்போது என்னென்ன பண்ணோன்னு பார்ட் 2 வீடியோவை போடுறாங்க.
நம்ம கஸ்டமரோட அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு பங்க் இருக்குங்க, பெரிய பங்கு. அந்த பங்கு தாங்க நம்ம நைட்டு ஸ்டே பண்ணுவோம். நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் அந்த பங்க்லேருந்து தானே திரும்புவோம். நான் திரும்ப எம்டி போகிற வீடியோவை டே 2 போடுறேன். பையங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.